ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுவாமி நம்மாழ்வாரின் திருநக்ஷத்திரத்தினை கொண்டாடி வருகின்றோம். அதில் ஒரு துளியாக ராவணன் சீதா பிராட்டியினை கவர்ந்து சென்றான், இலங்கையில் சிறை வைத்தான். ஹனுமன் கண்டு இலங்கையை எரித்துவிட்டு வந்துவிட்டான். மந்திராலோசனம் நடக்கின்றது. எப்படி ஒரு குரங்கானது இப்படி பலம் பொருந்திய இந்த இலங்கையினை எரித்தது? அப்போதான் விபீஷ்ணாழ்வான் அற்புதமாக சொன்னார், உடனடியாக சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடு. அங்கே சொன்னது மட்டும் இல்லை, இல்லத்துக்கு சென்று சொல்கிறார், மறுபடியும் அடுத்த நாள் அரசவையிலையும் சொல்கிறார். ஆனால் ராவணனுக்கு கோபம் வருது. ஏன்னா துஷ்டர்களுக்கு அவர்களுடைய தவறை சொல்லும்போது கோபம்தான் வரும். அந்த மாதிரி வர விபீஷ்ணனை இந்த குலத்தினுடைய கோடாரிக்காம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். இந்த இடத்த விட்டே போன்றா. உடனடியாக விபீஷ்ணனானவன் அங்கிருந்து கிளம்பி சேது சமுத்திரத்தில் ராமனெம்பெருமானை சரணாகதி அனுஷ்டிக்க வருகின்றான். எப்படி வந்தானா, ஒரு வீடானது பற்றி எரியறது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? யாராலையும் இருக்க முடியாதே. வீடு நம்ம வீடு தான், அப்படி என்னோட வீடாச்சே அப்படின்னும் போது அந்த தீக்கு நடுவில் என்னோட வீடுன்றதுக்காக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் அந்த இலங்கையானது இருந்தது அவனுக்கு. அதனால்தான் அந்த இடத்தை, ராட்சச குலத்தையே விட்டு புறப்பட்டு வந்தான். எப்படி எம்பெருமானைக்கு எதிராக எதிரம்பு கோர்த்து நிற்கக்கூடியவர்களுடைய சபைகளிலே ஒரு பக்தனால் இருக்கவே முடியாது. எம்பெருமான் இருக்கக்கூடிய, எம்பெருமானின் பாகவதர்கள் இருக்கக்கூடிய அந்த கோஷ்டியிலேயே இருக்க விரும்புகின்றான். அதைத்தான் நம்மாழ்வார் அற்புதமாக ஒரு பாசுரத்திலே காட்டுகின்றார். என்னுடைய நன்னுதல் நங்கமீர்கால் அப்படின்ற அந்த பாசுரத்திலே அற்புதமாக காட்டுகின்றார். நெஞ்சு காணாமல் போயிடுதான். முதல் பாசுரத்தில் நெஞ்சை எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கண்டு தொழுன்னு சொன்ன நம்மாழ்வார் நெஞ்சை காணோம் அப்படின்னு சொல்கிறார். எங்கே போச்சு அந்த நெஞ்சு அப்படின்னு கேட்கும்போது, அது சங்கு சக்கரங்களை கொண்ட எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து விட்டது, அதனால் என் நெஞ்சை காணோம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தோழிகளை பார்த்து புலம்புறாராம். அப்போ புலம்பும்போது நெஞ்சானது எப்படி இருந்துதான் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து விட்டது. எப்படி விபீஷ்ணாழ்வான் அங்கு பாராமுகம் கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு எப்படி செருக்கென எழுந்து பகவானுடைய திருவடிகளை அடைய வந்தானோ, அந்த மாதிரி தன்னுடைய நெஞ்சு எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து விட்டது, நெஞ்சு என்கிட்டயே இல்லை அப்படிங்கிறத அற்புதமாக அந்த பாசுரத்திலே காட்டுகின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.